அப்பா அம்மா விளையாடி பாப்போம் மச்சலும். சரி வா விளையாடலாம். என்னங்க நார்மலா இந்த மாதிரி உரண்டை எழுத்தா பயந்து தானே ஓடுவீங்க? அந்த சீன்லாம் இல்ல, இப்ப வா விளையாடலாம். நான் சும்மா தெரியாம கிண்டல் பண்ணிட்டேங்க. சரி நான் கிண்டல் ஆயிட்டா, இப்ப வா யார் அப்பா யார் அம்மான்னு பாக்கலாம் வா. அக்கா சாரிக்கா விட்டுருங்கக்கா. என்னது அக்காவா? அக்கா கிக்கா சொன்னீங்கன்னா உனக்கு சாப்பாதான். ஐயோ என் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதாங்க ட்ரை பண்ணேன். இதான்க்கா என்னோட ஃபர்ஸ்ட் டைம். அதெல்லாம் தெரியாது, இப்ப நான் கல்யாணம் பண்ணா உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன். வா போலாம், கிளம்பு வா. அக்கா நானே இப்பதாங்க ஆனுவல் லீவ் முடிச்சுட்டு 12th போயிருக்கேன். ஸ்கூல்ல கூட இனிமே எந்த பொண்ணையும் நான் கலாய்க்க மாட்டேங்கா. வளன்னு பேசாது. இப்போ உனக்கு அப்பா அம்மா விளையாட்டு வேணுமா வேணாமா? வேணாங்கா விட்டுருங்கக்கா ப்ளீஸ். இப்போ சூ முட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற நீ. சரிக்கா பாய். நல்லா கண்ணாடி போட்டு கிண்டல் பண்ற மூஞ்ச பத்தியா? அப்பாடா ஒரு வழியா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்டா. வண்டியா வாசிக்கிறமா போலாம். ஏய் இரு, நானே வர அவசரத்துல வெறும் 3 தோசை தான் சாப்பிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் எங்கன்னா போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போலாம். அப்படியா? சரி வா சாப்பிட்டு போலாம். 2 நைஸ் தோசை சொல்லிருக்கேன்பா. வெறும் 2 தான் சொன்னியா? 2 தோசையுமே உனக்கு தான் சொல்லிருக்கேன். அதெல்லாம் பத்தாது எனக்கு, நீ 4 நைஸ் தோசை சொல்லு எனக்கு. சரி இரு நான் போய் சொல்லிட்டு வரேன். ஐயோ இது தோசை தின்னு காசெல்லாம் காலி ஆக்கிரும் போலயே. நானே எங்க அப்பாட்ட 500 ரூபாய்க்கு கடன் வாங்கி ஓடி போகணும்னு வந்தா இது அந்த காசு எங்கேயே காலி பண்ணிடும் போல. இப்ப நான் வீட்டுக்கு போறதுதான் கரெக்ட். இது ஹோட்டல்லே அடி வாங்கி சாப்பிட்டோம் சோத்து மூட்டை. எங்க வீட்ல எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்தேனே. எங்க வீட்லயே என்ன யாருக்குமே பிடிக்காது. உங்க வீட்ல எப்படி பிடிச்சது? என்னது? அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா உங்களை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆக்சுவலா கண்டிஷனா? ஏங்க நான் டாக்ஸிக்லாம் இல்லைங்க. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி இருக்கலாம். நீங்க டாக்ஸிக்காலாம் வேற இருப்பீங்களா? டாக்ஸிக்காலாம் வந்தீங்கன்னா புதைச்சிடுவேன். என் கண்டிஷன் என்னன்னா உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியணும். அவ்வளவுதானா? அதெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேங்க. என்ன நல்லா சமைப்பீங்க? தோசை சுடுவேன், வகை வகையா சாண்ட்விச் எல்லாம் செய்வேன். ஓகே இது போதும் உயிர் பொழைக்க. சரி எனக்கு பிடிச்ச மாதிரி எதனா செய்வீங்களா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அட சப்ப மேட்டருங்க. நானே இன்னைக்கு நூடுல்ஸ் தான் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க பிடிங்க. என்னங்க சாப்ஸ்டிக்கோட எல்லாம் தரீங்க? என்ன நூடுல்ஸ் இது? இது இப்பி நூடுல்ஸ். இப்ப இப்பியோட 6-in-1 பேக்ல ஃப்ரீயா வுடன் சாப்ஸ்டிக்ஸ் தராங்க வித் ட்ரெயினரோட. என்னங்க இப்படி இம்ப்ரெஸ் பண்றீங்க? இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. நைஸ். இப்படி நீங்க யூஸ் பண்ண ட்ரெயினர் இல்லாமலே சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அப்பாடா இப்ப எனக்கு எல்லாமே ஓகே. சரி இப்படி சூப்பரா சமைக்க யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப் தாங்க. நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஆடா பொறம்போக்கு, இந்த சாப்ஸ்டிக் வச்சு உன் கண்ணை நோண்டிடுவோம். ஒழுங்கா ஓடிடுங்க. டேய் எனக்கு ஒன்று கிளியரா சொல்லு பாப்போம். நேற்று நைட் இன்ஸ்டாகிராம்ல பல்ல இழிச்சிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்த? எனக்கு மண்டை சூட ஏத்தாதப்பா. இப்ப அவளும் மெசேஜ்ல அதே தான் கேட்கறா. இப்ப நீயும் அதே தான் கேட்கற. எனக்கு 2 நிமிஷம் டைம் தாங்க. உங்க 2 பேருக்கும் செம்ம பதிலா சொல்றேன். ரெண்டுமே நான் தான். அது என்னோட ஃபேக் ஐடி. பண்றது ஃப்ராடு தானோ. இதுல மண்டை சூட வரோம். உன்னோட பர்த்டேக்கு என்ன பண்ணலாம்னு இருக்க? என் பிறநாள் ஒரு நாளைக்காச்சும் நிம்மதியா இருக்கலாம்னு இருக்கேன். அதாவது நான் உன்னை பார்க்க வரக்கூடாதுன்ற. நீ இப்படி இழுத்து எனக்கு இந்த பக்கம் கழுத்து வலிக்குது. ஆல்ரெடி டெய்லி எடிட் பண்றேன்னு ஏலியன் மாதிரி உட்காந்து எனக்கு முதுகு வேற வலிக்குது. இதுல நீ வேற. சரி சாரி. இப்போ உன் பர்த்டேக்கு நான் என்ன வாங்கி தரட்டும் சொல்லு. பிரியாணி வாங்கித்தா. அதை தின்ட்டு நாளைக்கே பாத்ரூம் போயிடுவேன். அப்புறமா நான் ஏதோ வாங்கி தரலன்னு சீன் போடுவேன். நீ ஒழுங்கா எதனா வச்சுக்கிற மாதிரி கேளு, நான் வாங்கி தரேன். சரி உனக்கு பிரியாணி தவிர வேற என்ன பிடிக்கும் சொல்லு. நல்லா தூங்க பிடிக்கும். அதான் டெய்லி 2 வேளை நல்லா தூங்குறியே. எங்க இப்பெல்லாம் சரியாவே தூங்குறது இல்ல. உடம்புலாம் வலிக்குது. பாய் எடுத்து போட்டு படுத்தாலே பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குற மாதிரி கனவுலாம் வருது. ஒரே டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாவே இருக்கு. சரி வா, நான் உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தர்றதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதுல படு. இதுல ஒரு பெல்ட் எடுத்து காட்டவா? எங்க வந்தாலும் உன் புத்திய காட்டுவியா? இவனை விடுங்க, இவன் இப்படிதான் கோலார் பண்ணுவான். இவனுக்கு மேட்ரஸ் வாங்க நாங்க பாண்ட் நைட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்க மேட்ரஸ் 8000ல இருந்து தராங்க. நீங்க என்ன சைஸ்னு சொன்னா மட்டும் போதும், 10 மினிட்ஸ்ல கஸ்டமைஸ் பண்ணி தந்துருவாங்க. அண்ட் குவாலிட்டியுமே ரொம்ப பிரீமியமா இருக்கும். நீங்க என்ன மேட்ரஸ் வாங்குறீங்களோ அதை பொறுத்து 10 இயர்ஸ் வாரண்டியுமே தராங்க. 8000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 60,000 வரைக்கும் இவங்க கிட்ட மேட்ரஸ் இருக்கு. நீங்க பர்ச்சேஸ் பண்ற மேட்ரஸ்க்கு ஏத்த மாதிரி பில்லோ, வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் ப்ரொடெக்டர், வின்டர் ஷீட், பெட் ஷீட், கம்ஃபர்டர்னு காம்ப்ளிமெண்டரியும் தராங்க. இந்த மேட்ரஸ் நீங்க சிங்கிளாவும் வாங்கிக்கலாம், பல்காவும் வாங்கிக்கலாம். இந்த ஃபேக்டரி போரூர் ஆலப்பக்கம்ல இருக்கு. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. கூகுள் மேப்ல பாண்ட் நைட் மேட்ரஸ்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு லொகேஷன் காட்டும். இன்னைக்கு ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் உங்களை மீட் பண்ண வந்தேன். ஆனா இன்னைக்கு டேட் நல்லா தான் போச்சுல? நல்லா தான் போச்சு. சரி சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு அது பாசிபிள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளான்னைக்கு எனக்கு கல்யாணம். ஆனா கல்யாணம் முடிச்சு நெக்ஸ்ட் டே ஃப்ரீயா தானே இருப்பீங்க. நம்ம மண்டே மீட் பண்ணலாம். என் வீட்டுக்குள்ள வரேன். உன்னை விட மாப்பும் மந்தாரமா தான் இருக்கறேன் பாக்கறியா? பேசுறியே. எனக்கு இது பேசுற தூய தமிழ் தெரியாது. தமிழ்ல நான் பேசட்டா? நீங்க பேசுவீங்கம்மா. பேச்சிலே பேசும் பொழுது நாங்களும் தக்க பதில் உனக்கு கொடுப்போம். ஐயோ அம்மா சாரி.
விட்டுடுமா என்ன? நீ என்ன இப்படி ஏமாத்துவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் எங்கடி உன்னை ஏமாத்தினேன்? நேத்து ஒரு பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருந்தல நீ, நான் பார்த்தேன். ஓ அதுவா? நீ என்ன சொன்ன? 2 நாள் முன்னாடி நான் ஒரு பொண்ணோட சுத்துற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னல. ஆமா, உன் கனவுலாம் நிறைவேற்றது தானே என்னோட வேலை. நீ சாவற மாதிரி தான் எனக்கு கனவு வந்திருக்கு. இப்ப நீ சாவ போற பாக்குறியா? டேய், இந்த பார்க்குக்கும் என் ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாவே இல்ல. வாடா நம்ம வேற எங்கனா போலாம். ஏய் என்னடி ரீசன் இதெல்லாம்? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, எங்கேயே உட்காரு. உனக்கு நான் ஏன் வேணான்னு சொன்னா நீ கேட்கவே மாட்ற. இப்ப எதுக்குடி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுற? ஆமாண்டா, உனக்கு எல்லாமே சின்ன விஷயம் தான், பேசாத நீ. கர்த்தாவே, இங்க பேரு உனக்காண்டி மாங்காய்லாம் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு வேணாம். ஏய் உப்பு மிளகாலாம் போட்டு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? உனக்கு நான் வேணான்னு சொன்னா புரியாதா? சரி விடு, நானே சாப்பிட்டுறேன். இந்தப்பா லாஸ்டா ஒண்ணே ஒன்று எடுத்துக்கோப்பா. ஏய், நோ மீன்ஸ் நோ சொன்னா புரியாதா உனக்கு? கிளம்புறேன் நானு.